நான் பூமியில பிறந்திருக்கலாம், ஆனா நான் சாகும்போது வேற கிரகத்துல இருப்பேன்னு ஒரு குறிக்கோளோட ஒருவர் தான் இன்னைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன் சொன்ன நம்புவீங்களா? எலான் மஸ்க் ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலில 1971 சவுத் ஆப்பிரிக்கால பிறக்கிறாரு. தன்னோட 12வது வயசுல சொந்தமா ஒரு வீடியோ கேம் டெவலப் பண்ணி அதை $500 செல் பண்றாரு. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் இன்கம். தன்னோட பிரதர் கூட ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தான் Zip2. இந்த பிசினஸ் நல்லாவே போக ஆரம்பிக்குது. 1995ல இந்த பிசினஸ் செல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தான் பேபால். இந்த பிசினஸ் சூப்பராவே போகுது. ஒரு சில ரீசன்ஸ்னால இந்த கம்பெனியுமே சேல் பண்ணிடுறாங்க. இந்த டைம் இலான் மஸ்க் கிட்ட இருந்த பணம் 1300 கோடி. இவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த 1300 கோடி வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் தன்னோட கனவு மார்ஸுக்கு போகணும்ன்றதுனால சொந்தமா ராக்கெட் தயாரிக்கிற ஒரு கம்பெனி உருவாக்கலாம்னு ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்ல டெஸ்லான்னு ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி வாங்குறாரு. ஒரு சைட் ஸ்பேஸ் எக்ஸ்ல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி லான்ச் பண்ண ராக்கெட்ஸ் எல்லாமே வெடியா ஆரம்பிக்குது. இன்னொரு சைட் டெஸ்லால எந்த காசுமே சேலாக்க மாட்டேங்குது. இப்போ இலான் மஸ்க் கையில காசு இல்லாம பேங்க்ரப்சி பண்ற அளவுக்கு ஜீரோல வந்து நிக்கிறாரு. இதனாலேயே உங்களோட வைஃப் இவரை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இலான் மஸ்க் தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் கடன் கேட்டு 4வது முறையா ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு பணத்தை ரெடி பண்றாரு. சுத்தி இருக்க பிரஸ், மீடியா, பீப்புள் எல்லாருமே இவரை பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கு இவரோட பதில், Did you think I need to pack this in? Never. Why not? I don't ever give up. அட் லாஸ்ட் இவரோட 4வது ராக்கெட் சக்சஸ் ஆகுது. இலான் மஸ்க்கு நாசா கிட்ட இருந்து கால் வருது. இவர் கூட $1.8 பில்லியன் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அண்ட் அந்த காசை வச்சு லாஸ்ட்ல போயிட்டு இருந்த டெஸ்லா கம்பெனியை திருப்பி மேல கொண்டு வராரு. இன்னைக்கு இவரோட சொத்து மதிப்பு 16 லட்சம் கோடி.